ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு ஈஸியான சூப்பரான புடிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வெல்கம் பேக் டு மை சேனல் ரிவ்யூ 360 ரெசிபீஸ். வீட்டில் இருக்கிற ஒரு சில இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக இந்த புடிங் செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கரண்டி கஸ்டர்ட் பவுடர், அடுத்தது கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ், அடுத்தது நான் ரோஸோட மில்க் மேட் தான் எடுத்துக்கிறேன். அடுத்தது மில்க், நான் இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் மாதிரி மில்க் எடுத்துக்கிறேன். அடுத்தது ஃபலூடா மிக்சர், அடுத்தது தேவையான அளவு மில்க் மேட், ஒரு கரண்டி மில்க் பவுடர், வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக ஜெலட்டின், இதெல்லாம் தான் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஜெலட்டினுக்கு பதிலாக கடல் பாசியும் சேர்த்துக்கொள்ளலாம். அதை உங்களுக்கு விரும்பினதை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக பால் சேர்த்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிற கஸ்டர்ட் பவுடரை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு கரண்டி கஸ்டர்ட் பவுடர், அடுத்தது ஒரு கரண்டி மில்க் பவுடர், அடுத்தது ஜெலட்டினும் நான் ஒரு கரண்டி தான் சேர்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்கிற பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கொள்ளணும். இதை நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் நாங்கள் இதுக்கு கொஞ்சமாக ஃபலூடா மிக்சர் சேர்த்துக்கொள்வோம். நீங்கள் இதுக்கு ரோஸ் சிரப்பும் சேர்த்துக்கொள்ளலும். எனக்கிட்ட ரோஸ் சிரப் இல்லை, அதனால் நான் ஃபலூடா மிக்சர் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு மில்க் மேட் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட மில்க் மேட் இல்லைன்னா நீங்கள் சுகர் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதெல்லாம் சேர்த்துக்கொண்டேன். அதோட கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், இது ஒரு வாசனைக்காகத்தான் சேர்த்திக்கிறேன். ரோஸ் வாட்டர் இருந்தாலும் சேர்த்தினாலும் பிரச்சனை இல்லை. இந்த புடிங் சூப்பரான ஒரு புடிங். நீங்களும் மறக்காமல் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு புடிங் செய்ய போக்குள்ளே என் ஹஸ்பண்டை தான் நினைவார. இது உங்களுக்கு அவசரமாக செட்டாக வேணும்னு சொன்னால் நீங்கள் இதை ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நாங்கள் ஒரு கிளாஸ்லேயோ உங்களுக்கு விருப்பமான இதுலையாலும் இதெல்லாம் ஊற்றி செட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதை கொஞ்சம் வடித்து எடுத்துக்கொண்டேன். என்று சொன்னால் நான் ஃபலூடா மிக்சர் தானே சேர்த்தினேன், அதனால தான் நான் இதெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கொண்டேன். இப்போ இதில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்திக்கிறேன். நீங்கள் ரோஸ் பெட்டல்ஸ் இருந்தாலும் சேர்த்திக்கொண்டாலும் இன்னும் நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி